மனமார்ந்த நன்றி விழா கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ற நாட் அவுட் தாமரை சிசி அணியினருக்கும், இரண்டாம் பரிசாக சரணாலயா சிசி அணியினருக்கும், மூன்றாம் பரிசாக சொக்கலிங்கூர் அணியினருக்கும், நான்காம் பரிசாக பிளே பாய்ஸ் அணியினருக்கும் விழா கமிட்டியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னாரை ஸ்பான்சர் செய்த சிவா ரயில்வே அவர்களை விழா கமிட்டிக்கு வரவேற்கின்றோம். தயவு கூர்ந்து விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ள சரண் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனை திரு இ ஐயப்பன் ஏஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர்களை வழங்க வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். பேட்ஸ்மேன் சரண், நாட் அவுட் தாமரை சிசி அவர்களுக்கு வழங்க வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அனைவரும் கைதட்டி அவர்கள் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். பெஸ்ட் பவுலராக நாட் அவுட் தாமரை சிசி அணியை சேர்ந்த அவன் அவர்களுக்கு இளைஞரணி அமைப்பாளர் நம்ம ஓ வினோத் அவர்கள் வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த டவுன்ல பெஸ்ட் பவுலர் நம்ம அமரனுக்கு ஒரு பெரிய சீல்டும் ஒரு பந்தும் கொடுக்குறாங்க. மேலும் பெஸ்ட் ஆல்ரவுண்டராக கௌதம் பிளே பாய்ஸ் அணிக்கு மண்டல இளைஞரணி தலைவர் வேலன் சி நாகராஜ் அவர்கள் வழங்குவார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். பிளே பாய்ஸ் அணியை சேர்ந்த கௌதம் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கௌதம் திண்டுக்கல் சேர்ந்த பிளே பாய்ஸ் அவருக்கு ஒரு சீல்டு ஒரு பந்தும் கொடுக்குறாங்க. கேட்சுக்கான பரிசாக பெஸ்ட் லீடர் கேப்டன்ஷிப் அவரை அதுக்காக சொக்கலிங்க அணியோடு சேர்ந்த அர்ஜுன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனை அண்ணன் ஏஜி கலையரசன் அவர்கள் வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காக நாட் அவுட் தாமரை சிசி அணியை சேர்ந்த பொன்னையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனை ஏஜி இன்பரசன் அண்ணன் அவர்கள் மற்றும் சிவா ரயில்வே அவர்களை வழங்க வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நான்காவது பரிசாக வெற்றி பெற்ற பிளே பாய்ஸ் அணியினருக்கு கேசி ஆறுமுகம் மாவமில் அவர்களின் சார்பாக அவரது தகவல் புகழன் கோபி அவர்களை வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிளே பாய்ஸ் அணியினர் தங்களுக்கான கோப்பைகளை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மூன்றாவது பரிசுக்கான கோப்பையை சொக்கலிங்க ஒரு அணியினர் பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். அதனை வழங்க விஜய் மர அருமை அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். சொக்கலிங்கபுரம் அணியினர் கோப்பையை தட்டிச் செல்கிறது சரணாலய சிசி அணியினர். அதனை ஐயப்பன் அண்ணன் அவர்களும் ஏஜி கலையரசன் மற்றும் ஏஜி இன்பரசன் அவர்கள் வழங்க அதனை சரணாலய சிசி அணியினர் பெற்றுக் கொள்வார் என்பதையும், மேலும் அத்துடன் இணைந்து மாமா வினோத் அவர்களும் அதனை வழங்க வேண்டும் என்று தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அனைவரும் கைத்தட்டங்களை தந்து உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். செகண்ட் பிரைஸ் சரணாலயா.
முதல் பரிசாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் சார்பாக மற்றும் ஒன்றிய செயலாளர் முருகேசன் அண்ணன் அவர்களின் சார்பாகவும் சின்னாளவட்டி பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் மாமா ஓ வினோத் அவர்களின் சார்பாகவும் வழங்கப்படுகிறது. அதனை பெற்றுக் கொள்ளுமாறு நாட் அவுட் தாமரை சிசி அணி வரவேற்கப்படுகிறது. அனைவரும் அந்த அணிக்காக கைத்தட்டல் மூலம் உற்சாகப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த டோம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் நடுப்பட்டி நாட் அவுட் 11. பரிசு வழங்கிய நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அடுத்த திருவிழாவில் தங்களை சந்திக்கும் வரை தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளது சரணாலய சிசி அணியினர். மீண்டும் விரைவில் தங்களை சந்திப்பதாக விழா கமிட்டி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நான்காவது பரிசை பெற்ற பிளேபாய்ஸ் அணியினர் தங்களுக்கான செக் ஸ்லிப்பை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை கேசி கோபி அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும். அணியினருக்காக தங்கள் செக் ஸ்லிப்பை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை வேலன் சி நாகராஜன் மண்டல இளைஞரணி தலைவர் அவர்கள் சேர்ந்து இணைந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது பரிசுக்கான காசோலையை வழங்குகிறார் மர அறுவடை எம் விஜய் அவர்களை வழங்க வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். காசோலையை நாட்டூர் தாமரை சிசி அவர்கள் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து நன்கொடையாளர்களும் இதை இணைந்து கொடுக்க வேண்டும் என்று விழா கமிட்டியார் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவு செய்து கைதட்டல் மூலமாக உற்சாகப்படுத்துங்க. சரணாலய சிசி அணியினர் 3 நாட்களாக போராடி இந்த வெற்றியை பெற்றுள்ளார்கள். இரண்டாம் பரிசு பெற்ற சரணாலய சிசி 4 நாட்களாக போராடி பரிசை பெற்றுள்ளனர். அவர்களுக்கு